இன்னும் இருக்கிறது கஷ்டம் பார்த்தா அவனா இருக்கிறது கஷ்டம் போல இருக்கு. நானே லீவ் போட்டு அவன் வேலை கிளம்பி போயிட்டான். அவன் ஏதோ மீட்டிங் சொன்னான். அதான் என்னன்னு தெரியல, என்ன மீட்டிங் எனக்கு தெரியாம தான் தெரியும். தெரியாதடா. திடீர்னு ஏதாவது கிளைண்ட் வர சொல்லியிருந்தாங்கன்னா போயிருப்பான். கிளைண்ட் ஹேண்டில் பண்றது அவன் இல்லை, ஸ்டாஃப்ஸையும் ஹேண்டில் பண்றது தான் நான். இந்த மாதிரி கல்யாணத்துல பாருங்கடா, அவன் தனியா விடுங்கடா. வீட்டுல இருக்க வேண்டியது கூட வீட்டுல எல்லாம் ஓடுறான். எனக்கு தெரியாது, போனதுக்கு அப்புறமா தான் தெரியும். தெரிஞ்சிருந்தா விட்டுருப்பானா? வரட்ட பாத்துக்கிறேன். நான் கூட எடுக்கல, அவ்வளோ பிஸியா இருக்கான் போல. நான் எப்போ வரட்டும் காத்துட்டு இருக்கேன். எவ்வளோ மெசேஜ், எவ்வளோ கால் பண்ண மதிக்கவே இல்லை. வேண்டாம் நினைச்சா நான் என்ன பண்ணட்டும்? இவ்வளோ கெஞ்சி விடுவார் நான் நினைக்கவே இல்லை. இவ்வளோ கோவம் ஆகாது. வாப்பா வா, வீட்டுல இருக்க சொன்னா ஊரை சுத்திட்டா வர. என்னை பார்த்தா ஊர் சுத்திட்டு வர மாதிரி இருக்கு. போச்சா? சரி உட்காருப்பா, அதான் இடம் இருக்கே. இந்த வர நகர்ந்து போயிட்டு ஒரு வாரத்தை கூட பேசாம. என்னடா இங்க வந்துட்டேன், இந்த பக்கம் உட்காரலாம். பொண்டாட்டி விட்டு இந்த பக்கம் உட்காந்துட்டேன். ஒரே பக்கம் உட்காந்து போர் அடிக்குதான். ஆயத்தத்தை வந்துட்டாங்க தானேம்மா? வந்துட்டாங்க, சித்தப்பா வீட்டுல தான் இருக்காங்க. கிளம்பிடுவாங்க என்ன கொண்டாச்சுல. சரி, நான் நம்ம வீட்டுக்கு இப்போ வந்துடவா? அப்போ மன்னிப்பெல்லாம் ஒரு நடிப்பு. கிளம்பி போங்க, எனக்கு ஒன்றும் இல்லை. ஏன் தாங்குறேன், நாலு ஸ்பாயிலாக்கு நீங்கள் எல்லாம் நல்லா பண்ணிட்டு போங்க. நிச்சயம் தானே இருக்க போதும். அப்புறம் என்ன, நீ அங்க அந்த பக்கம் நம்ம வீட்டுல தானே இருக்கேன். அப்புறம் என்ன, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இல்லை, நான் எங்கள் அம்மா அப்பா கூட இருக்கேன். எனக்கு எங்கள் அம்மா அப்பா கூட இருக்கணும்னு தோணுது மம்மி. வாடி தங்கம், டாடி கூட தூங்கிடாத. நீங்களும் அங்கே வாங்க டாடி, நாம அங்கே இருக்கலாம். புருஷன் விடுவானா? எப்படியோ விட்டுட்டாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. சரிம்மா, நான் போய் பேக் பண்ணுறேன். இங்க தானே இருக்க போறேன், பக்கத்து வீடு, அதுக்கு என்ன பேக் பண்ணணும்? இல்லை பரவாயில்ல, நான் போய் பேக் பண்ணிக்கிறேன். வந்தெல்லாம் என்னால் இது பண்ண முடியாது. விளையாடுற அண்ணி இல்லாம? அதான் நீ எங்கே விட்டு புதுசாக ஒரு பிளான் போடுறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு அங்கே கம்ஃபர்ட்டாக இருக்காது. நீங்கள் இங்கே இருங்க, நம்ம வீடியோ காலில் பேசிக்கலாம். வந்து கூட பார்க்க மாட்டேன். எனக்கு என்ன பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் அங்கே வாங்க. சடங்குனாலும் ஒரு நியாயம் வேணாம். தாத்தா வந்து இதை தான் சொல்லுவாங்க, அதுக்கு நம்மளே டீசெண்டாக பண்ணிடலாம். சரி, நான் கூட இருக்கேன். ஒன்றும் வேண்டாம், நீ அன்னைக்கு கூட இரு. எனக்கு எப்போல்லாம் தூங்கணுமோ அப்போல்லாம் இங்கே வந்துடுங்க. மற்றபடி உட்காந்து பேசுறது அங்கே பேசிக்கலாம். படுத்துப்பேன். செட் பண்ணியாச்சு, அங்கே உங்களுக்கு செட் ஆகாது. உங்களால் முடிஞ்சா படுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சரிம்மா, பேக் பண்ண ஹெல்ப் பண்ண. ஒன்றும் வேண்டாம், உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் பேசுங்க, நான் கிளம்புறேன். என்ன கண்டினியூ? பிரச்சனையா? இல்லையே. பக்கத்துல கூட உட்காரலாம். சொல்லு, வேலை கூட ஏன் போனோம்? வேலை இருந்திருக்கும், போயிருப்பாரு, இதில் என்ன. சரி, நான் போய் பேக் பண்ணுறேன் ப்ளீஸ். ஓகே ஓகே, அம்மா வீட்டுக்கு போனோம்னா குஷி தானே. நடத்து இவ்வளோ பக்கத்து வீட்டுக்கு இவ்வளோ பிடிக்கூடாது. அதெல்லாம் அம்மா பிரிஞ்ச பொண்ணுங்களுக்கு தான் தெரியும். சரி, அப்ப எனக்கு பாசம் இல்லைன்னு சொல்றியா? நான் சொல்கிறேன், அப்புறம் நீங்கள் தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, பக்கத்து வீட்டுக்கு போனா என்ன குஷியோ? என்னமோ பண்ணிருக்கோம். நடந்திருக்கு. என்ன சொல்ற? காலையில ஒரு இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மூஞ்சி மாறினதுக்கும் டிஃபரன்ஸ் தெரியும். அவன் ஆஃபீஸ் போயிட்டா நான் அந்த ரூம் விட்டா வெளியே வரவே இல்லையே. நேரம் இருக்க ஃபோன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தா, மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தா. ஃபோனே ஆஃப் ஆயிடுச்சு அவளுக்கு. சண்டையும் பக்கத்துல கூட உட்காரலையே, போறா ஒரு வருத்தமும் பண்ணலையா? என்னன்னு தெரியல, அவகிட்ட போய் பேசிப்பாரு. ஐ மீன் அவன்கிட்ட பேசு. அவகிட்ட வேண்டாம், அவ அப்செட்டா இருக்கா. அதான் நானும் எதுவும் கேட்க வேண்டாம், நம்பி விட்டு. சரி. எனக்கு நினைச்சு நீ போறாங்க போல, போட்டோம். அதெல்லாம் உங்களுக்கு மற்றவங்க மற்றவங்க எல்லாம் நினைப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு என்ன தோணிருக்காங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ செஞ்சிடணும். செய்யட்டும், நான் தடுக்க போறது இல்லை. ஏதாவது வேலை இருக்கா? வர வேலை சொல்லுங்க. அதனால வீட்டில் தானே பெருசாக ஒன்றும் இல்லை, நாங்களே பார்த்துக்கிறோம். ஆமா, எல்லாமே நீங்களே செய்யணும்னு இல்லை, அவர்கிட்ட சொல்லுங்க. அது மண்டபம் பண்ணி தான் நிறைய பேர் கூப்பிட மாதிரி வேலை அதிகமா. இப்போ அதெல்லாம் இல்லை, அதனால பெருசா வேலை இல்லைம்மா. அன்னைக்கு நம்ம வரவங்களை கவனிக்கிறது அதெல்லாம் போதா. ஓகே மாமா. நீங்க கூட கொஞ்சம் ஆளுங்க வேணும், அவங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு. வீட்டை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலான்னு இருக்கேன். ஆமா, அது வேற பண்ணணும்ல. சிம்பிளா சும்மா அவங்க பூ மட்டும், பெருசா டெக்கரேஷன் வேண்டான்னுட்டாங்க. இதுதான் வேணும், அனே வேணுமான்னு தெரியல. பிராயத்தை தானே கதை பேசுவீங்க, போய் பாடுங்க. சரி மாமா. போய் பார்த்து கூட்டுக்கோ. அம்மா பார்த்துருண்டா. சரி சரி மாமா. எல்லாரும் தானே எப்போ வருதுங்க? வராங்க, நாளைக்கு வந்து நாளைக்கு நைட்டு வைப்பாங்க. முன்னால வரலாமா? ஹாஸ்பிட்டல்லாம் போனோம்ல, அதனால வரலையா? சரி சரி சரி, பார்த்து கூட. சரிங்க. அந்த ரூம்ல இருந்து நான் தவியை எடுத்துட்டேன். மீதி தேவைன்னா அண்ணி எடுத்துட்டு வருவாங்க, பிரச்சனை இல்லை. இந்த ரூம் தான், என்னென்ன தேவையோ என்ன பார்க்கணும்.
இங்கே இருந்தெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். கபோர்டில் வேறு ஏதாவது இருக்கா? ஆ, அந்த லாங் செயின் இருக்கே, சிம்பிளாக தாவணி கட்டினா போடுறதுக்கு ஆயோடது. ஆ, அது எடுத்து வைக்கிறேன். அது இங்கே தானே இருக்கு. அட்லீஸ்ட் நான் போடலைன்னா கூட ஆயா ஃபங்க்ஷனுக்கு போட்டுப்பாங்க. ஓகே, அதை எடுக்கிறேன். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது சிம்பிளான ட்ரெஸ் போடும்போது எதுக்கோ அதை திருப்பி அங்கே வச்சுக்கலாம் ஒரு சேஃப்டிக்கு. இங்கே கொஞ்சம் கண்ணாடி வழியில் இருக்குமே. நான் எடுத்த ட்ரெஸ்ஸோட கண்ணாடி வழியெல்லாம் இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அதை கொஞ்சம் எடுத்து வைப்போம். ஒரு வாட்டி எல்லா ட்ரா கபோர்டில் செக் பண்ணிடுவோமா? வேறு என்னென்ன இருக்கும்னு எடுத்துக்கும். எதுக்கு தேவையில்லாமல் டிஸ்கஷன். அதுக்கப்புறம் சும்மா சும்மா இந்த வீட்டுக்கு வர தேவையில்லை. தேவையானதை எடுத்துட்டோன்னா நிம்மதியாக அங்கேயே இருக்கலாம். இதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு தலைவலி முடியும். கிளம்பலாம். தலைவலிட்டு தப்பிச்சா போதும். இவன் என்ன சும்மா சொன்னா? இல்லை சும்மா போய் நம்மளை பயன்படுத்துவான்னு நினைச்சேன். இவன் என்ன மொத்தத்தையும் பேக் பண்ணி எடுத்துட்டு போறா? எதுவுமே இங்க இருக்காது போல இருக்கே. அப்புறம் சும்மா சொல்லல, நிஜமா தான் இங்க கிளம்புறாளா? ஏன் இப்படி பண்றா? எதுக்கு இப்படி கட்டி போகணும்? அவங்களே வர மாட்டேன்னு சொல்றாங்க, அப்புறம் என்ன அவளுக்கு? இருக்காரு சும்மா என்ன மிரட்ட சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, மொத்தத்தை தூக்கிட்டு போயிட்டா போல இருக்கு. இங்க ஒண்ணுமே இருக்காது போல இருக்கு. என்கேஜ்மெண்ட் நாளைக்கு ஒரு நாள், சரி நாளைக்கு ஒரு நாள், இன்னொரு 2 நாள் தானே. இதெல்லாம் இவ்வளவு மூட்டை. ஏன் இது லக்கேஜ் எங்க போற? எதுக்கு இவ்வளவு பேக் பண்ணிருக்க? ஒரு வாரத்துக்குள்ளே கிளம்ப நினச்சேன். தலைவலி. இவர்கிட்ட பேசுறது வேஸ்ட்டு, பதில் சொல்கிறதும் வேஸ்ட்டு. எதுவும் பண்ண தேவையில்லை. வேறு என்ன ட்ரெக்கிங் பார்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு கிளம்பலாம். இவர்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. வந்தோடனே பேசுவார்னு பார்த்தேன், பேசல. அப்புறம் என்ன பேச்சு? உங்ககிட்ட பேசணுன்ற அவசியம்லாம் இல்லை. 2 minutes, என் பொருள் இன்னும் கொஞ்சம் இருக்கு, எடுத்து வச்சுட்டு நான் கிளம்பிடுவேன். உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கல, சாரி. என்ன இப்படி பேசுற? ஏய், என்ன யார்கிட்டயும் பேசுற மாதிரி பேசுற? என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தால் கதை தேவையில்லா போகும். அந்த வளையல் வேணுமா என்ன? வேண்டாம். வேணும் அண்ணி எடுத்துகிட்டு சொல்லிக்கலாம், அண்ணா எடுத்துகிட்டு சொல்லிக்கலாம். நம்ம முதல்ல இங்கேருந்து கிளம்பலாம். இந்த தேவையில்லாத ட்ராமாவில் நம்ம இருக்க தேவையில்லை. அப்படி வேணும்னா என்ன வேணுமோ அதை காசு கொடுத்து வாங்கிக்கலாம். அம்மா வாங்கிட்டு சொன்னால் வாங்கிட்டு வந்துட போகிறாங்க. கிளம்பலாம். பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு பஞ்சுமா நடிப்பார். இந்த நடிப்பு கேமராவும் தேவையில்லை, எதுவும் பண்ண தேவையில்லை. நாளைக்கு நல்ல நாள், அதை நான் கெடுத்துக்க விரும்பல. இங்கே இருந்தால் நான் மூட விட்டாமல் பிரச்சனை தான் பெருசாகும். என் நிம்மதி கேடும். நம்ம கிளம்பலாம். அங்கே போயிட்டு அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தாலும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இங்கே இருந்தால் தலைவலி தான். பார்க்க பார்க்க கடுப்பாக இருக்குது. எதுக்கு இவ்வளவு லக்கேஜ் கேட்டு இருக்கு? நீ பேக் பண்ணி மூடி எடுத்துட்டு போயிட்டு இருக்க. நான் பேசிட்டு இருக்கோம், பதில் சொல்ல மாட்டேன்னு ஒத்தி போறா. எங்க போறேன்னு கேட்டேன். எதுக்கு இவ்வளவு லக்கேஜ்னு கேட்டேன். இங்க பேர் கோமாத்த வேண்டிய நான் இன்னும் சமாதானம் ஆகல. கோமா தான் இருக்கேன். நீ மேலும் மேலும் கோபப்படுத்திட்டு இருக்க, பாத்துக்கோ. பேசுறது வேஸ்ட்டு. நம்ம கிளம்புவோம். என்ன பண்ற? சொல் கேசை கொடு. முடியாது, நான் கிளம்பணும். நாளைக்கு தான் என்கேஜ்மெண்ட், அதுக்கு எதுக்கு இங்கே கிளம்புற? கிளம்புறேன். விட்டுட்டு இந்த பிரச்சனையில கவுண்டா தான் இருக்கேன். படிச்சு விடுங்க. என் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும், நீங்க முடியாது. யார் கேள்விக்கும் பதில் சொல்லுங்க தயாராக இல்லை. யார் கேள்விக்கும் பதில் சொல்லணுன்ற அவசியமும் எனக்கு இல்லை. புரியுதா? எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சரி, பேசலாம். பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை பாஸ். என்ன அமைதியாக ரொம்ப பண்ற? சூட்கேஸ் கொடுங்க. இல்லைங்க, என் சுட்கேஸை கொடுத்துருங்க. உங்களுக்கு எனக்கு எந்த பேச்சும் இல்லை. ஆயிடுமா? இன்னும் தேவையில்ல, நாளைக்கு போலாம் போ. ட்ரெஸ்ஸே வேண்டான்ட்டு நான் போவேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. திரும்ப பிச்சை ஆகாது. பரவாயில்ல. காலையில் கெஞ்சுனீங்க, இப்போ என்ன ஆட்டிடியூடு? கெஞ்சுற வரைக்கும் கெஞ்சணும், மதிக்கலல்ல, அதான். ஓ, அப்போ இத்தனை நாள் நாங்கள் கெஞ்சணும், மதிக்காம போனால் கூட நாங்கள் திரும்பி வரல. சரி, இனிமேல் வராதீங்க. திரும்ப பேசுகிறேன். உண்மையே சொன்னேன். அப்படி ஒன்றும் யாரும் என்ன தாங்கிலாம் வர வேண்டாம். இஷ்டம் இருந்தால் கட்டிக்கோங்க, கஷ்டமாக இருந்தால் கட்டிக்க வேண்டாம். போதுமா? உங்களுக்கு பிடிக்கலன்னா எனக்கு என்கேஜ்மெண்ட் கூட பண்ணிக்க வேண்டாம். உடச்சிடலாம். என்ன பேசுகிற? என்ன தும்புறாங்க? என்ன பேசணும்? என்ன பண்ணிட்டியோ? சொல்கிறதுக்கு தலையாட்டுறேன்னு ஆனமா பேசுகிற. நான் ஒன்றும் ஆனமாக பேசல. என்னை விடுங்க, நான் கிளம்புறேன். இங்கே நோக்கி எங்கேயும் போக உரிமை இல்லை. தவிக்காரு, உள்ளே போ. எங்கேயோ போயிடு. நான் போகிறேன் வீட்டுக்கு. கிட்டத அவன் ஒன்றும் மன்னிக்கல, புரியுதுல? மன்னிப்பு நான் எதிர்பார்க்கல. நான் இந்த தப்பும் பண்ணல. திமுறை பேசினா அடிச்சு பார்த்துக்கோ. இது பண்ணலை. பண்ணல. இது எதுவுமே ஸ்பாயில் ஆக்கல. உங்கள்கிட்ட என்ன நான் ஸ்பாயில் ஆக்குனேன்? கூட தானே இருந்தால் ஃபோன் வந்துச்சதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க? அதானே, எனக்கே தெரியாது. உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்குமா? புரியல. என்ன நாள் தெரியுமா? நேற்று என்ன நாள்? அதில் தான் இருக்கீங்க. மாதிரி பொடி வச்சு பேசாமல் டேரெக்டாக பேச முடிஞ்சா பேசுங்களே, என்ன விடுங்க. தேவையில்லாத கான்செப்ட் பற்றி எனக்கு கவலை இல்லை. இதுதான் உங்ககிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ண நாள். அந்த நாள் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? விட்டு போனீங்களே அந்த நாள் தானே? என்ன இப்படி சொல்ற? எனக்கு அது நீங்கள் என்னை விட்டு போன நாள், என்னை நரகத்தில் தள்ளின நாள், அவ்வளோதான். அதை நான் மெமரபுளாக வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு அந்த நாளில் ஒன்றும் இல்லை.
என்ன எப்படி சொல்ற? அவங்களுக்கு என்ன நாள் எப்படி இருக்குமோ அப்படிதானே. ஓ, அந்த நாள் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு தான் இன்னைக்கு ஃபுல்லாக கஷ்டப்படுத்துனீங்க. அது ஓ, இதுக்கு தான் கேன மாதிரி நான் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன், எதுக்குமே தெரியாம. அப்ப அந்த நாள் உங்களுக்கு ஹாப்பி கிடையாது. வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிற நாள் அந்த நாள். அந்த நாள் தான் என் வாழ்க்கையில நான் நரகமாக நினைக்கிறேன். என் தேவையில்லாதவங்க கிட்ட நான் மாட்டின நாளாக நினைக்கிறேன். நரகத்துக்கோட வாசப்பொடி களைச்சிட்டு போன நாளே அந்த நாளாக நினைக்கிறேன். அதை என்னைக்குமே நான் நினச்சி பார்க்க விரும்ப மாட்டேன். சாரி, இங்க பாரு. இதுக்கு ஒன்றும் இல்லை பாஸ், நான் கிளம்புறேன். இதுக்கு என்ன? சாரி சாரி. சரி, வீட்டில் இருப்பீங்க, என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ் ஒன்றா பேக் பண்ணலாம், மெஹந்தி போடலாம் என்னென்னவோ யோசித்தேன். பரவாயில்ல, உங்கள் டே ஸ்பாயில் ஆகிடுச்சுன்ட்டு நல்லா பண்ணிட்டீங்க, தேங்க்ஸ். நான் வருத்தப்பட மாட்டேன், அழமாட்டேன், கோவப்பட மாட்டேன். எனக்கு இது பிடிச்ச நாள். எனக்கு நாளைக்கான விஷயம்தான் முக்கியம், தேவையில்லாத கண்டதெல்லாம் இல்லை. அதனால நான் என் வருத்தம்லாம் பட மாட்டேன். என்ன, பாய். சரி, இதுக்கப்புறம் பண்ணலாம். பாரு, சர்க்கீஸ் கொடு. உங்களோட புத்தகல இதுக்கப்புறம் படிக்கலாம் வா. என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம்னு தோணுச்சுன்னா நாளைக்கு வாங்க, இல்லையா நாளைக்கும் கிளம்பி உங்கள் ஆஃபீஸ்க்கு போங்க. பாய். ஏய், என்ன எப்படி சொல்லிட்டு போறேன்? இந்த நாளுக்காக நம்ம ஜூன்ல காத்துட்டு இருக்கோம். இருந்தா வாங்கிட்டு போறேன். இல்ல பேசிக்கலாம். சாரி சாரி. அவங்க இருக்கிற நாள் போய் செலிப்ரேட் பண்ண வச்சுட்டோமே. அந்த மாதிரி அந்த கோவத்துல என்னைக்கான நாளை வேஸ்ட் பண்ணிட்டோமே. என்கேஜ்மெண்ட் வச்சுக்கிட்டு இன்னைக்கு மூடு விட்டா இருந்தா நல்லா இருக்கும். அப்படியே அவன் பேசி தானே இருந்தா அதுக்கப்புறம் பேசினா கூட மன்னிச்சிருப்பா போல. கோவத்துல போய் உட்காந்து அந்த தான் மாறி இருக்கா. அது எப்படி சமாதானப்படுத்த போறேன்? ஏன்னா மூடு விட்டா போறல. என்னென்ன யோசிச்சாலே தெரியல. அவன் ஹிந்தி வேற போட்டு விடுவாங்க. போட்டு போய் எனக்கு கூட தெரியல. முதல் தான் எனக்கு மெமரபிளா இருந்திருக்கும். கரெக்டான அதெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணனா இல்லையான்னு நம்பிக்கை இல்லாம தானே இருந்தேன். எனக்கு தான் தோணுது அவளுக்கு எப்படி அதுவா இருக்கும். பண்ணிட்டேன். உனக்கு மதிப்பாலாம் தெரியல. சரி, கோவத்தையில போயிருக்கா. சரி, சமாதானப்படுத்துவோம். சமாதானப்படுத்தியாகும், கொண்டு வந்தே ஆகும். சமாளித்து பின்னாடி ஓடுறான். அவன் மூட நம்ப முடியாதுப்பா. நாளைக்கு போய் முடியாது. போய் கிளம்புறான். எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்புறேன். வர ஐடியா இல்லை போல இருக்கு. நானும் ஆகட்டும் வரேன். வந்து முத்துறேன். அடிச்சு வைக்கிறாரு. என்ன பண்றேன்? பாவம் அவன் கதறான். ஏன் இப்படி வந்த? ஒரு மூட்டை தூக்கிட்டு வருவேன். அப்படிதான் தூக்கிட்டு வருவேன். பேத்தினா அப்படிதான். பாப்பலாம். நான் இங்கே தான் இருக்க போகிறேன். அழுதுருவான். அதை பற்றி எனக்கு அவ்வளோ இல்லை. நீ ரொம்ப பண்ணாத, ஏதோ தெரியாம பண்ணிட்டான். இது இந்த ஒரு நாள் ஃபுல்லாக வெயில் நாக்குனது வந்து உங்களுக்கு தெரியாமல் பண்ணது. சரி, ஏதோ கோவத்துல பண்ணிட்டான். அவர் அந்த கோவத்தை கட்டி பிடிச்சி சொல்லுங்க, நான் எதுக்கு அவருக்கு? ஏன் இந்த மாதிரி பண்ணாத? நாளைக்கு என்கேஜ்மெண்ட் வச்சுட்டு மூணு ஓட்டா இருக்க போறீங்களா? என்னை பார்த்தா மூடு ஓட்டா இருக்க மாதிரி இருக்கு, நான் ஜாலியாக இருக்கேன். சரி, அவன் வருத்தமா இருக்கான்ல. அதை பற்றி எனக்கு அவ்வளோ இல்லை. என்னதை தூக்கிட்டு வந்த? ஒரு சுற்றி சொல்ல தூக்கிட்டு வந்தியாமே. ஆமாம், ஏன் இப்படி பண்ணிட்டா போலாம். பாருங்க, என்ன ரொம்ப தான் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. நானும் எதுவும் சண்டையா இருக்காதீங்க. இங்கே இருந்தால் நான் கடுப்பாக தான் இருப்பேன், இங்கே இருந்தால் நான் ஜாலியாக இருக்கேன். உங்களுக்கு நான் எப்படி இருக்கணும்? நீ சந்தோஷமா தாண்டி இருக்கணும், அது ஓகே. அவன் அது என் கையில் இல்லை. சரி, உண்மை சொல். அப்படி என்ன தூக்கிட்டு வந்த? சுருக்கி சொல்லுங்க, பார்த்தா தெரியும். பாதி ட்ரெஸ் அது ட்ரெஸ் தான். நீ சொல்ற? நான் எதுக்கு ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டு வர போகிறேன்? அம்மா கிட்ட தேவையில்லாத ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கலான்னு தான் வந்தேன். அவர் வேண்டான்னு எடுத்து வச்ச ட்ரெஸ்ஸு என்னோடது. அப்புறம் அவர் வாங்கின சில ஸ்லிப்பர்ஸ் சரியா இருக்கா, தேவைப்படுறவங்களுக்கு யூஸ் ஆகும்ல, அதெல்லாம் பேக் பண்ணி வச்சுருந்தேன். சரி, மிச்சம் சொச்சம் என்ன இருக்குன்னு பார்த்தேன், அதெல்லாம் தான் தூக்கிட்டு வந்தேன். என்னடி சொல்ற? அங்கேருந்து நான் எடுத்துகிட்டு வந்த சின்ன கேரி பேக் தான். நகைலாம் என்கிட்ட இல்லை, அதெல்லாம் அவர் தானே முடிவு பண்ணி வச்சார் என்னென்ன போடணுன்ட்டு. சாரீஸ்க்கு வளையல் மட்டும்தான் நான் எடுத்தேன், மற்றபடி நான் எதுவுமே எடுக்கல. அதுவும் சரி, அவங்க ஏதாவது கேட்டால் என்ன பண்ணுறது சொல்லிட்டு அந்த செயின் வளையல் எடுக்கலாம்னு நினச்சேன். சரி, அவர் அதுக்குள்ளே வந்துட்டாரா, சரி பிரச்சனை வேணாம், அது அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நீ மொத்தமா தங்குறதுக்கு தூக்கிட்டு வரல. சேச்சே, அப்படி புலம்பிட்டு இருக்கான், கதறான். ஒழுங்காக அந்த சுர்கேஸை பார்த்துருந்தாலே பாதி ட்ரெஸ் அவருதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் என்ன பண்ணட்டும், கண்டுக்காதீங்க, கதறட்டும். கல் நெஞ்சக்காரி, இவ்வளவு கல் நெஞ்சா பார்த்தேன்னா ரொம்பத்தான். அவரும் ரொம்ப தான் பண்ணுறாரு. சரி, அவன் தெரியாம பண்ணிட்டான் அந்த விஷயத்த. ப்ளீஸ், அந்த விஷயம் மட்டும் வேண்டாம். நான் நினச்சி கூட பார்க்க மாட்டேன்னு நினைக்கிற விஷயம் அதுன்னு உங்களுக்கே தெரியும். அது தேவையில்லாமல் வேண்டாம் ப்ளீஸ். அதை பற்றி மட்டும் நம்ம பேச வேண்டாம். அதை பற்றியும் உங்கள் ஃப்ரெண்டை பற்றியும் பேசாதீங்க, அது போதும்.
சரி விடு, அப்புறம் அவனை வந்து காலை வந்து கதறி சமாதானம் ஆயிடும். அவன் வரேன். நாம என்கேஜ்மெண்ட் பத்தியே பேசுவோம். அதான் வீட்டுல நீங்க வச்சுக்கலாம். வைக்கணுமா? வைங்க, மருதாணி நல்லதுதான், அரைச்சது தானே வைக்கிறோம். அப்புறம் என்ன, நான் நைட்டு தான் வைக்க போறேன். என்ன உன் வீட்டுக்காரன் தான் போட போறானா? இன்னும் தேவையில்ல, நானே பாத்துக்கிறேன். ஆமாண்டி, சரி, அவரை பத்தி பேசுறதுதான், நான் கிளம்புறேன். இந்த காரி கோமா இருக்காப்பா. ஒரு நாள் ஸ்பால் ஆயிடுச்சுல்ல தேவையில்லாத விஷயத்துக்கு. சரி, நான் வந்து பேசுன்னு இருந்தா கூட மன்னிச்சிருப்பேன். சரி, கோவமா இருந்து பக்கத்துல உட்காந்துருந்தா கூட மன்னிச்சிருப்பேன். வேணும் எதிர்க்க உட்காந்துட்டு அந்த பக்கம் திரும்பினார்ல, எனக்கு அது எவ்வளவு ஹர்ட் ஆச்சு. இனிமேல் எங்க இழுத்து பிடிக்கிட்டோம், அன்னைக்கு இருக்க மரியாதை திட்டுறது. அவன் வந்து பக்கத்துல உட்காந்துட்டு இதான் கோவம்னு சொல்லியிருந்தா கூட அவளுக்கு மன்னிச்சிருப்ப. கத்திருப்பேன், இங்க வந்துட்டணும்னு தோணாது. அவளை கெஞ்சி பேசினதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல. சரி, நம்மள நேர்ல பார்த்தா அந்த கோவம் இருக்காதுன்னு நான் யோசிச்சேன். கோவமாவே இருந்தா கூட அவாய்ட் பண்ண மாட்டாருன்னு யோசிச்சேன். ஆனா பார்க்கல, வேணுட்டு தள்ளி உட்காந்தாரு. கூப்பிடுறேன் கண்டுக்காத மாதிரி வேணும்னே காதை இது பண்ணார்ல, என்னவோ கேட்கல அப்படின்ற மாதிரி இன்சல்ட் பண்ணார்ல, அப்போ விட்டேன். சரி, தேவையில்லை. அதுக்கப்புறமா தான் நான் இங்க வரணும்னு யோசிச்சேன். நான் ஃபர்ஸ்ட் நாளைக்கு காலைல தான் இங்க வரலான்னு இருந்தேன். சரி பாவம், இந்த ஒரு வாட்டி விட்டுறானு. நான் தான் சொல்றேன், அதை பத்தி யோசிக்க விரும்பல, பேச விரும்பல. ப்ளீஸ், இந்த நாள் ஜாலியா இருக்கட்டும். இது என் மெமரபிள் டே. அடுத்தவங்க தான் அதை ஸ்பாயில் பண்றாங்கன்னா நீங்களும் அதை பண்ணாதீங்க. சரி சரி, நான் பண்ணல. ஃபர்ஸ்ட் போடுறதுக்கான விஷயம்லாம் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சுட்டேன். நீங்க saree கட்ட வேண்டாம், சுடிதாரே போடுங்க. அதை பிரிச்சு வச்சிருக்குல்ல, அந்த மாதிரி சுடிதார் எதை எடுத்து போடுங்க. நானும் சாரி கட்டுறதுல ஒரு மாதிரி இருந்துச்சு. போடலாம், நீங்க கட்டிக்க மாட்டீங்க. சரி, ஒரு மாதிரி உருத்தம். ஸோ அந்த மாதிரி காட்டன் சுடிதார்ஸே போடுங்க. அது உள்ள காட்டன் துணி லைனிங் இருக்கும், அதனால பிரச்சனை இல்லை. ஓகே. பிராண்டெல்லாம் செட்டு போகணும்னு அவசியம் இல்லை, சிம்பிளாகவே போட்டுக்கோங்க. சூப்பரு. அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். இப்பயே வந்துருக்கலாம், ஆளுங்க ரொம்ப பண்றாளுங்க. சரி விடுங்க, எல்லாம் மாறிட்டாங்க கல்யாணத்துக்கு அப்புறம். துர்காவை கூப்பிட்டு அவளே பிஸின்றா, அப்புறம் நான் என்னத்த சொல்ல. நீங்க அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். விதி அப்படிதான் போல. ரெண்டு விடுவாரா? அவனை நீ கூட்டிட்டு போனீங்கன்னா எங்க வேணா விடுவான். கொழுப்பு. உண்மையா சொன்னேன், அவன் இல்லாம கேட்டீங்கன்னா விட மாட்டான், நான் ஒத்துக்கிறேன். அவனையும் கூட்டிட்டு போற அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா எங்க வேணா போ, நான் அவன் பக்கத்துல இருக்கேன், நீ என்ன வேணா பண்ணு அப்படின்னு சொல்லுவான்னு, அதான் சொன்னேன்.